எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி அதை வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கோவக்காயை பொடியாக நறுக்கிக்கோங்க, அதையும் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, அதை பொடியாக நறுக்கி அதையும் வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, புளி கரைசல் கொஞ்சம். அதோட இது எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, வதக்கும் போதே சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா காய் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதி வந்து அந்த இது எண்ணெய் மேலே மிதக்கும் இல்லையா, அது வர வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய் வெந்துருச்சு, எல்லாமே வெந்துருச்சு. இதை அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு ஒரு 5 to 7